என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்றது? ஸ்கூல் லீவ் விட்டாய்ங்க. ஸ்கூலுக்கு போனாலும் வெறுப்பா இருக்கு. லீவ் விட்டாலும் வெறுப்பா இருக்கு. எவ்வளவு நேரம் தான் இப்படியே உட்காந்துருக்குது? அடுத்து என்ன பண்ணலாம்? ஏய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுமா? அந்த 3ஆம் நம்பர் வீடு இருக்குல்ல, அந்த வீட்டை ஒரு அக்கா பார்க்க வந்திருக்காங்க. அந்த வீடு புடிச்சு போய் இன்னைக்கு அவங்க வாடகைக்கு வர போறாங்களாம் அங்க. அப்படியா? எனக்கு தெரியாம எப்ப இந்த சம்பவம் நடந்துச்சு? எந்த அக்கான்னு தெரியலையே. ஏய் ஆமா ஆமா, என்னோட அம்மாவும் சொன்னாங்க அந்த அக்கா பார்க்க சினிமா நடிகை மாதிரி இருப்பாங்கன்ட்டு. அவங்க எப்போ வருவாங்கன்னு தெரியல, சீக்கிரமா அவங்கள பார்க்கணும் போல இருக்கு. எனக்கும் சினிமா நடிகைனா அப்ப கண்டிப்பா பார்த்தாகணுமே. ஆனா பாவம், உங்களுக்கு வேற வீடே கிடைக்கலையா? கரெக்டா அந்த 3ஆம் நம்பர் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த வீட்டுல பேய்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்களே. சுஜித், என்னமா நீ இந்த கச்சு கதைலாம் நம்பிக்கிட்டு இருக்க? அந்த காலத்துல வேற வேலை இல்லைன்னு சொல்லி டைம் பாஸ்க்காக இந்த மாதிரி கதைலாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதை நம்பி நீ இப்படி பேசுறியேடா. அந்த அக்காக்கு வீடு பிடிச்சிருக்கோம், அதனால வந்திருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. சொன்னா நம்ப மாட்டீங்க. சரி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏன் சுஜித்தோட ஊருக்கு போகக்கூடாது? இங்கேயே எவ்வளோ நாள் தான் இருக்கிறது? லீவில் போர் அடிக்குது. அங்கே போனால் நல்லா டைம் பாஸ் ஆகும். ஆடு மாடு செடி கொடிலாம் இருக்கும். ஓ சூப்பர் ஐடியா சுட்ரிக். நம்ம ஒரு 10 days அங்க போய் தங்கிட்டு வரலாம். நான் இது வரைக்கும் வில்லேஜ் எல்லாம் போய் இருந்ததே இல்ல. அங்க போனா ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். டேய் என்னடா என்ன கேட்காம ஆளாளுக்கு என் ஊருக்கு வரேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? சரி, எப்படியும் நான் ஊருக்கு போதான் போறேன். உங்க கூட போனா நல்லா ஃபன்னா ஜாலியா தான் இருக்கும். எங்க வீட்ல எல்லாம் ஆனா விட மாட்டாங்களே. எங்க அப்பா எங்க போறேன்னு கேட்பாங்க கண்டிப்பா. சுஜித், நீங்க எல்லாம் தனியா போவாதீங்கடா. உங்க ஆயா கிட்ட சொல்லி எங்க அம்மா கிட்ட வந்து பேச சொல்லுங்களேன். எனக்கும் உங்க ஊரை வந்து பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. சுஜித்தோட பாட்டி பேசினா கண்டிப்பா விடுவாங்க அஸ்வினி, நீ ஃபீல் பண்ணாத. அங்க பாருங்க, யாரோ வராங்க. அடடே, என்ன வீடியோ ஸ்லோ மோஷன்ல போய்கிட்டு இருக்கு. கால் தனியா கை தனியா காட்டுறாங்க. ஒருவேளை ஹீரோயின் இன்ட்ரக்ஷனோ? ஹே ஹாய். ஹே, அந்த அக்கா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், she really looks like a cinema actress. ஹே ஹாய் பசங்களா, என்ன நீங்க வாசல்லே உட்காந்துட்டு இருக்கீங்க? கொஞ்சோண்டு வழி விட்டீங்கன்னா நான் அந்த பக்கம் போயிடுவேன். வழிலாம் விட்டுறோங்க. உங்களை நாங்க பார்த்ததே இல்லையே இந்த ஏரியால. நானே இன்னைக்கு தாண்டா இந்த சைடு வந்திருக்கேன். நீ எப்படி என்ன பாத்துருக்க முடியும்? அந்த 3ஆம் நம்பர் வீடு இருக்குல்ல, அங்கதான் புதுசா வாடகைக்கு வந்திருக்கேன். என்னது 3ஆம் நம்பர் வீடா? செட்ரிக்கே கேட்டியாடா? 3ஆம் நம்பர் வீடாண்டா? ஐயோ, அந்த வீடா? அந்த வீடு பேய் வீடாச்சேக்கா. இதுவரை அந்த வீட்டுல வந்தவங்க யாரும் ஒரு வாரம் மேல இருந்தது இல்லையே. அந்த வீட்டுக்கு போய் வந்து மாட்டிக்கிட்டீங்க. ஓ காட், திஸ் guy does not have any common sense. புதுசா வந்தவங்ககிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியலடா சுஜித் உனக்கு. அக்கா, நீங்க அவங்க சொல்றத நம்பாதீங்க, அங்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அட கடவுளே பசங்களா, புதுசா வந்தவங்ககிட்ட போய் உங்க வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா? அவங்க சொல்றதெல்லாம் நீ கண்டுக்காதம்மா. பரவாயில்ல ஆண்டி, இருக்கட்டும். ஆக்சுவலா இன்னும் சொல்ல போனா எங்க அம்மாவே என்ன பார்த்து பேயின்னு தான் சொல்லுவாங்க. ஆஹா, என்னம்மா நீ இந்த பசங்களுக்கு ஏத்த மாதிரி பேசிட்டு இருக்க? விளையாட்டு பொண்ணா இருப்பா போல. சரி, உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் அந்த ரூம்ல வச்சுக்கோ. ஓகே ஆண்டி, நான் போய் ரிஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். பாய் பாய். பாய் பாய் அக்கா. உங்களுக்கு ஏதாவது கடைக்கு போகணும்னா சொல்லுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். அக்கா நானும் ஹெல்ப் பண்ணுவேன். என்னையும் மறந்துடாதீங்க. என்னையும் மறக்காம கூப்பிடுங்க. அட ஆமாம்மா, நானே கேட்க மறந்துட்டேன். உனக்கு எதனா வேணும்னா இங்க வந்து சொல்லு. எங்க வீடு இங்கதாம்மா பக்கத்துல இருக்கு. கேட்கறதுக்குலாம் தயங்காத. உன்னால இப்ப தனியா போய் எதுவும் சாப்பாடு கூட செய்ய முடியாதுமா. எங்க வீட்டுக்கு வந்துரு, கூச்செல்லாம் படாத. இங்க வா, நாங்க தாராளமா சாப்பாடு எல்லாம் போடுவோம். கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். கூச்சப்படாதம்மா, பக்கத்து வீட்டுக்கு வந்துட்டேன். இனிமேட்டு நம்ம எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. ஒழுங்கா வந்து சாப்பிடு வா. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. நீங்க பேசுறத பார்த்தா எங்க அம்மா பேசுற மாதிரியே இருக்கு. அட ஆமா, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. உங்க அம்மா அப்பா எல்லாம் வரலையா? நீ மட்டும் தான் இருக்க போறியாமா இங்க? ஐயோ, ஆக்சுவலி ஆண்டி, அது ஒரு ரொம்ப பெரிய கதை. நான் உங்களுக்கு போக போக சொல்றேன். நான் மட்டும் இங்க தங்கி வேலைக்கு போயிட்டு இருக்கியாமா? வேலைக்கெல்லாம் ஒண்ணும் போடல ஆண்டி. யூடியூப் மீடியான்னு எதனா ஒண்ணு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். சரி சரிம்மா, புரியுது எனக்கு. உனக்கு அப்பா அம்மா எல்லாம் வேற ஊர்ல இருக்காங்கன்னு சொல்ற. உனக்கு எதனா சின்ன ஹெல்ப் வேணாலும் சொல்லுமா. இங்க நாங்க பக்கத்துல இருக்கோம், நாங்க ஹெல்ப் பண்றோம். ஓ வெரி தேங்க்ஸ் ஆண்டி. சரி ஓகே, பாய் ஆண்டி, நான் போய் ரிஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சொல்லுங்க, எப்போ சுஜித்தோட ஊருக்கு போறோம்? எல்லாருக்கும் ஓகே தானே? லக்கி, நான் எப்பயோ ரெடி. இப்ப கூப்பிட்டா கூட வந்துருவேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என் வீட்ல என்னோட அப்பா எதுவும் ப்ராப்ளம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவர் விட்டுருவாரு வெளில எக்ஸ்ப்ளோர் பண்ண. பட் என்னோட அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நான் அவங்கள்ட்ட தான் பர்மிஷன் கேட்கணும். என் வீட்ல யாருன்னா வந்து பேசினாதான் விடுவாங்க. என்னை விட்டு தனியாலாம் போயிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். யாருன்னா வந்து பேசுங்களேன். டேய் சுஜித், உங்க பாட்டியை வேணா விட்டு அஸ்வினி வீட்டுல பேச சொல்றா. கண்டிப்பா விட்டுருவாங்க. அங்க பாட்டா உன்னோட பாட்டியே போயிட்டு இருக்காங்க, கூப்பிடுறா. என்ன, என் ஊருக்கு போறதுக்கு என்னை விட இவங்க எல்லாம் ஆர்வமா இருக்காங்க. என்ன பண்றது? பாட்டி பாட்டி, எங்க போறீங்க? கூப்பிடுறாங்க பாரு, வா. சுஜித்தே, அங்க ஃபேனை கூட ஆஃப் பண்ணாம அப்படி என்னடா உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்? ஒரு நாளே போறது கூட தெரியாம உட்காந்து கதை அடிச்சிட்டு இருக்க வேண்டியது. சரி சொல்லு, என்ன விஷயம் உனக்கு? அது ஒண்ணும் இல்ல பாட்டி, எங்க எல்லாருக்கும் சம்மர்ல லீவ் விட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் இங்க என்ன பண்றதுன்னே தெரியல. சரி உங்க ஊருக்கு வரலாம்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம்.
அஸ்வினி வீட்ல எல்லாம் கண்டிப்பா விட மாட்டாங்க பாட்டி. நீங்க எங்க எல்லார் வீட்லயும் கேட்டு பர்மிஷன் வாங்கி கூட்டிட்டு போங்க. ஆமா பாட்டி, இவங்க எல்லாரும் மட்டும் உங்க ஊருக்கு வந்துட்டாங்கன்னா எனக்கு தனியா இருக்க போர் அடிக்கும். முதல்ல எங்க வீட்ல வந்து பேசி அப்படின்னா ஒரு பர்மிஷன் வாங்கி கொடுங்க. அப்படியா கண்ணு? அப்ப முதல்ல நான் உங்க வீட்ல வந்து பேசுறேன். சுஜித், நாளைக்கு நம்ம ஊருக்கு கிளம்ப போறோம். எல்லா பொருளையும் எடுத்து வை. நான் இன்னைக்கே போய் மடன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு வந்துடுறேன். என்னது, நாளைக்கு ஊருக்கு போறோமா? என்ன பாட்டி, என்கிட்ட சொல்லவே இல்ல. சரி, நான் போய் இப்ப எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். ஜாலி. ஊருக்கு போய் உங்க அம்மாவை பாக்குறதுன்னா ஒரே சந்தோஷம் தான் போல. சரி, எல்லாத்தையும் போய் எடுத்து வைடா சுஜித். நானே உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். பரவாயில்ல, நீங்களே ஆசைப்பட்டு வரேன்னு சொல்றீங்க. நான் போய் சீக்கிரமா எல்லாருக்கிட்டையும் சொல்றேன். ஐயோ, குடம் வலிக்கிட்டு போதுடா. டேய் பையா, கீழே வந்துச்சுடா. ஹலோ பசங்களா, இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லக்கி சுஜித்லாம் லீவுக்கு ஊருக்கு போற மாதிரி இந்த லீவ்ல நீங்க எங்க போறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க எல்லாரையும் நான் அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய் பாய்.